ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து என் பர்சனல் ஸ்ட்ராட்டஜியாக வந்து உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அங்கே வந்து ஹரிசாண்டல் லைனை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். லைக் இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து என்ன இருக்குது, இந்த ரன் ஆகிட்டுருக்குல இந்த க்ரீன் கேண்டில், அது வந்து இந்த ஹரிசாண்டல் லைனை வந்து டச் பண்ணி இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆகுனா நான் வந்து டவுன் ஆப்ஷன் போவேன். ஓகே, வந்து 1 மினிட்ல வந்து டவுன் ஆப்ஷன் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இங்கே வந்து ஒரு நியர்பையாகவே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. அங்கே வந்து ஹரிசாண்டல் லைனை வச்சுட்டேன். இந்த க்ரீன் கேண்டில் பாருங்கள், இந்த ஹரிசாண்டல் லைனை வந்து டச் பண்ணி உள்ளார ஹரிசாண்டல் லைன் கீழே தான் வந்து இந்த பாடியே க்ளோஸ் ஆகிருக்கு இந்த க்ரீன் கலர். அதனால் வந்து டவுன் ஆப்ஷன் போயிருக்கேன். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கேண்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த கேண்டில் வந்து ரெட் கலர் பாடி வந்து க்ளோஸ் ஆகுனா ட்ரேட் வந்து ப்ராஃபிட். க்ரீன் கலர் க்ளோஸ் ஆகுனா ட்ரேட் வந்து லாஸ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரேட் வந்து ப்ராஃபிட் தான். ஓகே, இருங்க ட்ரேட் ஹிஸ்ட்ரி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஒரு சின்ன வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இருங்க, ஹரிசாண்டல் லைன் வந்து நான் வச்சு காட்டுறேன். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அங்கே வந்து இந்த க்ரீன் கலர் பாடியில் வந்து நான் ஹரிசாண்டல் லைன் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ப்ளேஸ் பண்ணோன்னே இப்போ வந்து ரன் ஆகிட்டு இருக்குல்ல க்ரீன் கேண்டில், அது வந்து பாருங்கள் அந்த ஹரிசாண்டலில் வந்து டச் பண்ணியிருக்கு. டச் பண்ண உடனே நான் வந்து டவுன் ஆப்ஷன் போயிருக்கேன். ஏன்னா வந்து பாருங்கள், மொத்தம் 2 டச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஹரிசாண்டல் லைன்லேயே வந்து லெஃப்ட் சைட்லேயும் பாருங்கள் ஒரு டச் இருக்குது. ஃபஸ்ட்டு டச்சு, செகண்ட் டச், இப்போ 3ஆவது டச்சு தான் வந்து நான் வந்து டவுன் ஆப்ஷன் போயிருக்கேன். இதுவும் வந்து இந்த ஹரிசாண்டல் லைன் கீழே தான் வந்து க்ளோஸ் ஆகும். ஓகே, ஓகே, இந்த ட்ரேட் வந்து ப்ராஃபிட் தான். ஓகே, ஓகே, இப்போ வந்து கீழே ஒரு சப்போர்ட் இருக்குது. அங்கே வந்து ஹரிசாண்டல் லைனை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். அகெயின் வந்து ஒரு டவுன் ஆப்ஷன் போகிறேன். ஏன்னு கேட்டால் அந்த சப்போர்ட்டுக்கு நியர்பையாக தான் வந்து இந்த ரெட் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் வந்து டவுன் ஆப்ஷன் போயிருக்கேன். அகெயின் இப்போ ரன் ஆகிட்டுருக்குல கேண்டில், அது வந்து சப்போர்ட்டை நோக்கி தான் வந்து மூவ் ஆகும். அதனால் வந்து டவுன் ஆப்ஷன் போயிருக்கேன். எப்போதும் வந்து சப்போர்ட்டுக்கு நியர்பையாக தான் வந்து எடுக்கணும் ட்ரேடு, அப்போ தான் வந்து ப்ராஃபிட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து டெலிகிராமில் வந்து சிக்னல் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் வந்து என் கூட லைவாக ட்ரேட் பண்ணணுன்னா டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, இந்த ட்ரேடு வந்து லாஸ்ட்டில் முடிஞ்சிருக்கு.
ஓகே, அகைன் வந்து டவுன் ஆப்ஷன் போகிறேன். ஏன்னா வந்து இது வந்து ஓடிசி மார்க்கெட்டு, அதனால் வந்து மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் கொஞ்சம் இருக்கும். அதை நான் வந்து அகைன் வந்து டவுன் ஆப்ஷன் போயிருக்கேன். அகைன் இந்த கேண்டில் வந்து கன்ஃபார்மாக வந்து சப்போர்ட் நோக்கி தான் வந்து மூவ் ஆகும். அதனால் வந்து டவுன் ஆப்ஷன் போயிருக்கேன் 1 மினிட்டில். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த ட்ரேட் வந்து ப்ராஃபிட் தான். ஓகே, இப்போ வந்து ஒரு அப் ஆப்ஷன் போயிருக்கேன். ஏன்னா வந்து சப்போர்ட் வந்து இந்த ப்ரைஸ் வந்து டச் பண்ணி உள்ளார க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேவா, அதனால் வந்து அப் ஆப்ஷன் போயிருக்கேன் 1 மினிட்டில். சேம் கான்செப்ட் தான். ஃபஸ்ட் ட்ரேட் எடுத்தேன்னா அதே கான்செப்ட் தான் இது. அது வந்து நான் ரெசிஸ்டன்ஸில் எடுத்தேன், இப்போ வந்து நான் சப்போர்ட்டில் எடுக்கிறேன். ஓகே, இந்த ட்ரேட் வந்து ப்ராஃபிட் தான். ஓகே, இப்போ வந்து அகெயின் ஒரு அப் ஆப்ஷன் போகிறேன். ஏன்னா வந்து மேலே பாருங்கள், மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கு நியர்பை தான் வந்து இந்த க்ரீன் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் என்ன பண்ணியிருக்கேன், அப் ஆப்ஷனுக்கு இருக்கேன். அகெயின் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி தான் வந்து ப்ரைஸ் வந்து மூவ் ஆகும். அதனால் வந்து அப் ஆப்ஷன் போயிருக்கேன். வெயிட் பண்ணி பாருங்கள். எப்போதும் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கிட்ட தான் வந்து மூவ் ஆகும் ப்ரைஸு. ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து டச் பண்ணிட்டு இப்போ வந்து நான் வந்து அகெயின் ஒரு அப் ஆப்ஷன் போகிறேன். ஏன் வந்து இங்கே வந்து அப் ஆப்ஷன் போகிறேன்னா பாருங்கள், ஆல்ரெடி வந்து இந்த ஹரிசாண்டல் லைன் வந்து 3 டச் ஆகிடுச்சு. லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஃபஸ்ட்டு டச், ரைட் சைடில் பாருங்கள் செகண்ட் டச், தேர்ட் டச், இப்போ வந்து 4th டச் ஆகிருக்கு. இப்போது வந்து மோர் தென் 3க்கு மேலே டச் ஆகிடுச்சுன்னா வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து வீக் ஆகிடும். அதனால் வந்து அப் ஆப்ஷன் போயிருக்கேன். இப்போது 4th டச்சில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து என்றைக்கும் மேக்ஸிமம் வந்து பிரேக் அவுட் ஆகிடும். அதனால் வந்து அப் ஆப்ஷன் போயிருக்கேன். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேட் ஹிஸ்ட்ரி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து என் கூட லைவாக ட்ரேட் பண்ணணுன்னா டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.